அது ஒரு பயங்கரமான சம்பவம். இந்தியாவே ஒட்டுமொத்தமா பதறி போச்சு. உலகம் முழுவதும் அதிர்ச்சியை தந்த இரவு அது. ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட பெரிய தலைவரை உலக சரித்திரத்திலேயே முதல் முறையா ஒரு மனித வெடிகுண்டு கொண்டுடுச்சு. அந்த தலைவன் கொலை செய்யப்பட்ட சில மணிகளுக்குள் சிதறிய பிணங்களுக்கு இடையில் கிடைத்தது. அது தனக்குள் 1000 ரகசியங்களை ஒளித்து வைத்திருந்தது. ஹரிபாபு என்ற போட்டோகிராஃபரின் கேமராவில் இருந்தனர் சிவராசன், தனு, சுபா, எல்லோரும். சிபிஐ SIT குழு கொலைகாரர்களை கண்டுபிடிக்க தன் தீவிர வேட்டையை தொடங்கியது. மாஸ்டர் மைண்ட் சிவராசன் மற்றும் பிளாக் டைகர் சுபா இருவரும் ஓடத் தொடங்கினர். முதலில் சென்னை கொட்டிவாக்கம், பிறகு பொள்ளாச்சி. இப்படி எங்கு போனாலும் அவர்களை பின்தொடர்ந்தது சிபிஐ SITயின் நிழல். மேட்டூரிலும் அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு சுவர்களிலும் அவர்களது புகைப்படம், டிவியிலும் அவர்கள்தான். 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவர்களை பற்றிய அறிவிப்பு. சுபா தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு, சிவராசன் தலைக்கு 10. எதுவும் ரகசியமாய் வைக்கப்படவில்லை. இந்த 67 நாள்ல மொத்தம் 177 பேரை செக்யூர் பண்ணியிருக்கோம். அதுல நமக்கு கிடைச்ச 2 பெரிய பிரேக் த்ரூ. ஒன்னு மெட்ராஸ்லயே ஜூன் 14ஆம் தேதி சைதாப்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல நளினி முருகனை அரெஸ்ட் பண்ணோம். 2வது மேஜர் பிரேக் த்ரூ டெல்லியில ஜூலை 4 ஆதிரை கனக சபாபதி. இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கலன்னா அதை டெல்லியில நிறைவேற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து அறிவு என்கின்ற பேரறிவாளன், பாக்யநாதன், பத்மா, பாஸ்கரன், விஜயன், செல்வலட்சுமி, இன்னும் நிறைய பேர். ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஈடு கொடுத்து தமிழ்நாடு போலீஸ் பல குழுக்களா பிரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க வலை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப வந்த ஒரு முக்கியமான தகவல் அடிப்படையில ஒரு குழு கோயம்புத்தூர் போயிருக்கு. டிக்சன், குணா, நான் கமிஷனர் பேசுறேன். உங்க வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு, நீங்க தப்பிக்க முடியாது. அண்ணா, நம்ம மரணம் இந்த மண்ணில் முடிவாயிடுச்சு. நாம கிரேனைட் அடிப்போமா? அண்ணா, 50 குலா என்பதை ப்ரூவ் பண்றேன். இருக்கிற எவிடன்ஸ் அழிச்சிட்டு குப்பி அடிப்போம். என்ன சைடா? சார், அவங்க சையட் சாப்பிட்டு செத்துட்டாங்க. ஏதோ லெட்டர் இருக்கு. மிஸ்டர் கார்த்திகேயர் அவர்களே, தங்கள் திறமைக்கு என் பாராட்டுகள். டிக்சன், sarcasm. As a challenge, we have to complete before Mr. Raju's birthday. We have to speed up. Okay. As of now, நம்ம சிவாஜினுடைய எல்லா கூட்டாளிகளையும் பிடிச்சாச்சு. They have lost all their safe houses. இந்த கடற்கரை பகுதி ஃபுல்லா கார்டன் பண்ணியாச்சு. Towards south, I really doubt. போயிருந்தா அவங்க வடக்கு நோக்கி ஆந்திராவோட அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போய். ஹலோ, ஓகே, எஸ், பெங்களூர். ஒரு கெமிக்கல் டேங்கர், அதில் சிவராசன், சுபா இருவரும் ஒளிந்து கர்நாடகாவின் நிம்மதியான தலைநகரமான பெங்களூருக்கு வந்த அன்று ஆகஸ்ட் 1, 1993. Depcom in. Carry on. Sir, நீங்க அர்ஜென்ட்டா காம்பல் சார் சேம்பர்ல வந்து பார்க்கணுமா? பரேட் கிரவுண்ட்ல இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவர் சேம்பர்ல இருப்பேன். Control salute! Present!
கெம்பையா, there's some disturbing news. பெங்களூர்ல சில டெரரிஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. குவைட் பாசிபிள் சார். பாருங்க, இது வரைக்கும் சென்ட்ரல்ல உள்ளவங்க எந்த இன்வெஸ்டிகேஷன்னாலும் நம்ம சப்போர்ட் கோஆபரேஷனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை மட்டும் ஒரு ஆபீசரை டெலிகேட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. That means the matter is serious. சார், if I get you right, இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். I'm ready, sir. Good. சார், யார் வராங்க? DIG ராஜு from SIT. ரங்கநாத், ஓ ராஜன், வா 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 வா. என்னப்பா விசேஷம்? ரங்கநாத், அர்ஜென்ட்டா ஒரு வீடு வாடகைக்கு வேணும், கிடைக்குமாப்பா? யாருக்கு என்னன்னு மட்டும் கேட்டுறாத. என்னப்பா அவ்வளவு அவசரம்? நேரம் வரும்போது விவரமா சொல்றேன், ப்ளீஸ். ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். சரி, தேடி தரேன், மறந்துடாத. வரேன். இது பாதுகாப்பான இடம் இல்ல. ராஜன் ரங்கநாத் மூலமா ட்ரை பண்றார் மாஸ்டர். உடனே கிடைச்சிடும். மிஸ்டர் கப்பையா, கமிஷனர் உங்களை ரொம்ப பாராட்டுறாரு. அவர் எல்லாரையும் பாராட்டுவார் சார். நல்ல மனசு. கமிங் டு தி பாயிண்ட், எனக்கு இம்மிடியட்டா 2 ஆர்ம் பட்டாலியன் இந்திரா நகருக்கு அனுப்பி வைக்க முடியுமா? Why not, sir? வெண்டைக்காய், முருங்கக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கோசு. வெண்டைக்காய், முருங்கக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கோசு. வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய். வெண்டைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கோசு. மிஸ்டர் கம்பையா, இந்த வீட்ல ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் இருக்காங்க. And I want them alive at any cost. மூர்த்தி சார், இப்ப நாம போற வீட்டுல டெரரிஸ்ட் இருக்காங்க. ஒரு உயிர் கூட வெளியே போக கூடாது, உள்ளே வரக்கூடாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். நான் சொல்ற வரைக்கும் யாரும் ஃபயர் பண்ண வேண்டாம். ஓகே சார். அரசன், போலீஸ்! அரசன் குலத்தன் சைன் எடுத்துட்டாங்க மாஸ்டர். அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு மாத்தினீங்களே மாஸ்டர், நல்லதா போச்சு. நான் சொன்னல, அது பாதுகாப்பான இடம் இல்லைன்னு. நீங்க சாரி மாஸ்டர். மாஸ்டர், அது அந்த 2 பேர்ல ஒருத்தனாவது உயிரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல க்ளூ கிடைச்சிருக்கும். எனிவே, இந்த வீட்டு ஓனர் யாரு, இந்த வீடு இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்றதை விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். ரங்கநாத், நான் வீடு வேணும்னு கேட்டேனே, கிடைச்சதா? யோ, உன் அவசரத்துக்கு
உன் அவசரத்துக்குலாம் வீடு கிடைக்காதியா? நீ வீடு எடுத்து கொடுக்க போறியா இல்லையா? இல்லப்பா, வீடு யாருக்கு, அவங்கள பத்தின விவரம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். வீடு இன்னைக்கே வேணும், எடுத்து தரேன். சாயந்தரம் 6:30 மணிக்கு ஹோட்டல் கிட்ட வர வீடு பார்த்து கொடுக்குறேன். சரி சரி, நான் வரேன். அவன் புரோக்கரா இருந்தாலும் சரி, ஓனரா இருந்தாலும் சரி, எல்லா ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்கும் நோட்டீஸ் அனுப்புங்க. விற்கிறதா இருந்தாலும் வாடகைக்கு விடுறதா இருந்தாலும் முன்னாடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம வெரிஃபிகேஷன் சீல் இல்லாம கொடுத்தா கண்டிப்பா தண்டனை சொல்லுங்க. ஓகே. வணக்கம் சார். சார், இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல சார். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எத்தனை வீடு இருக்கு உங்களுக்கு? 2. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல. அப்ப 3 வீடுன்னு சொல்லுங்க சார். 2வது வீட்டையும் இதே மாதிரி கிரிமினல்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், பேங்க் கேஷியர் கொடுத்துருக்கேன். கேஷ் மேலதான் உங்க கண்ணு. மிலிட்டன்ஸ் இருந்தா உங்களுக்கு என்ன? அரசாங்கத்துல வேலை பண்றீங்க, ஆனா அரசாங்க கண்ணிலேயே மண்ணை தூறீங்க. இந்த வீட்டு விஷயம்லாம் எனக்கு தெரியாது சார். எல்லாம் இந்த புரோக்கர் கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். எனக்கு ஒரு வீடு காட்ட பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, ஆனா மிலிட்டன்ட் சேஃபா இருக்கணும். எப்படி வந்தாங்க அவங்க? சார், இதெல்லாம் அந்த HCL ஜெகன் வேலை சார். அவனுக்காக அந்த கிருஷ்ணப்பா வேற கேரண்டி கொடுத்திருந்தான். அதனால ஒண்ணு இல்ல, இன்னொரு வீட்டையும் எடுத்து கொடுத்தேன் சார். இன்னொன்னா எங்க? நீங்க ரைட் பண்ணீங்க இல்ல சார், அதுக்கு எதிர் வீடுதான். மை காட். HCL ஜெகன் எங்க இருக்கான்? ஜீவன் பீமா நகர்ல சார். ஏய், இங்க வா. சார், நீங்க என்ன புரோக்கர்ஸ் அல்ல லோஃபர்ஸா? பின்னாடி போய் பாருங்க. உனக்கு ஒரு வீடு இருக்கு, இன்னொன்னு எதுக்கு? எனக்கு அர்ஜென்ட்டா வேணும்பா, ப்ளீஸ். சரி, ஆகட்டும், பார்க்கலாம். ஜிப்சி மாஸ்டர், ராஜன் இருக்கிறார், பார்த்துட்டு வா. இவர் ரங்கநாத். வீடு கிடைச்சதா? சார், ஏகப்பட்ட வீடு இருக்கு சார். ஓனர் பார்ட்டியை பார்த்தா தான் வீட்டை கொடுப்பேன்னு சொல்றாரு சார். பார்ட்டியை பார்க்க வேணுமோ? வாங்க. மாஸ்டர், இவர் தான் ரங்கநாத். சார், நாங்கள் நெருக்கடியில் இருக்கிறோம் ரங்கநாத். நீங்கள் தான் எங்களுக்கு உதவ வேணும். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்க ப்ளீஸ். சாரி ரங்கநாத், நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம். நாளைக்கு ஃபேக்டரிக்கு வரோம், வீடு பாருங்க ப்ளீஸ். பாய். இருக்கட்டும் சார். ஏன் இவ்வளவு லேட்டு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அப்படியே போறீங்களே. என்னங்க, ஏங்க லேட்டு? கேக்குறேன்ல, சொல்லுங்க. யாருன்னு பாரு. யாரு? விடுங்க விடுங்க, என் பொண்டாட்டி தான். வெளியில ப்ராப்ளமா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க வந்துட்டோம். நாளைக்கு போயிடுவாங்க. நாளைக்கு போயிடுவாங்க. நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். உங்க வருத்தம் எனக்கு புரியுது சிஸ்டர். எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சா உடனே இங்கிருந்து நாங்க போயிடுவோம். நாளைக்கு போயிடுவாங்க.
டாய்லெட் எங்க இருக்கு? எங்க? பாத்ரூம் உள்ள இருக்கு, டாய்லெட் வெளியே இருக்கு. இப்படி நீ டிஃபனே பண்ணிருப்பேன், எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. பாப்பு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. நானும் வரேங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தா போயிடுவாங்க. நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நம்மளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்க தான் போய்கிட்டு இருக்க. எனக்கு சீக்கிரம் வந்துட்டோம். விடு. அந்த பக்கம் அந்தவங்க பத்தாதுன்னு நீ வேற. எல்லாம் தலையெழுத்து. அக்கா, யோசிக்காதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் தான். உங்களை பார்த்தால் எங்களுடைய அக்காவின் ஞாபகம் வருது. உங்களை அக்கா என்று கூப்பிடட்டுமா? அக்காவா? அவ எங்க இருக்கா? கொண்டிட்டாங்க, சித்திரவதை பண்ணி கொண்டிட்டாங்க. அக்கா, ரொம்ப பசி எடுக்குதுக்கா. Look, Mr. Kampeya, the Home Secretary is asking me for details. பார்லிமெண்ட்ல இந்த மேட்டர் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. உங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க உங்களை பாராட்டினேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறேன். Sorry, sir. I'm doing my best. Sir, I promise you, நான் உங்களை தலை குனிய விட மாட்டேன். I think you can. Goodbye. Thank you, sir. மூர்த்தி, ஜெகன் எங்க இருக்கான சிபிஐ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஷயம் பத்தி எரியறதுக்கு முன்னால நாம தண்ணி ஊத்தி அணைக்கணும். சார், நானே நேரா HAL-க்கு போய் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். இன்ஃபார்மர்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கேன். ஃபீட்பேக் கிடைக்கும் சார். சார், இதுல அவனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இன்வால்வ்மெண்டா? ஆமா சார். விஐபி இறந்தப்போ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தானா? ஸ்வீட்ஸ் கொடுத்தானா? அவன் கையில கிடைக்கட்டும். அவன் சொந்த ஒரு கிருஷ்ணகிரிக்கு போய் ஏன் விசாரிக்க கூடாது? எஸ் சார், இன்னைக்கே போறோம் சார். குட், do it. சார், இது அட்வான்ஸ். இந்தாங்க கீ. வீடு ஓப்பனா இருக்கு, கிளீனா வச்சுக்கோங்க. ஆகட்டும் சார். மாஸ்டர் வாங்க, வீடை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இங்க ஷிஃப்ட் ஆகிறது நாங்க இல்ல, எங்க பசங்க. பசங்களா? ஓ, அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? நீங்கள் தேடி கொடுக்கிற இன்னொரு வீட்டிலே. அது வரைக்கும் உங்களோட வீடு தான் எங்கட வீடு. வேலு, மாஸ்டர் வாங்க மாஸ்டர். குட் மார்னிங் மாஸ்டர். வாங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம்.
வெங்கடா வாங்க, எல்லாம் எங்கடி பொடியங்கள் தான். எல்லாரும் எடுத்துக்கங்க. கால் நோவு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லை மாஸ்டர். மணி, மெடிசன் சாப்பிட்டியா? ஓம் சாப்பிட்டேன். பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல. இந்த வேறு நல்லா இருக்கிறாயா? நல்லா இருக்கிறேன் மாஸ்டர். மாஸ்டர், இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே நாத்தம். அதுக்காகத்தான் வேற வீடு பார்த்திருக்கிறோம். உண்மையா மாஸ்டர்? ஓ, உங்களுக்காகத்தான். தேங்க்யூ ரங்கா. வேணும், எல்லாரும் வண்டியில இருக்கும். நாங்கள் போறோம். சரி மாஸ்டர். மாஸ்டர், உங்களுக்கு என் வீடு தெரியுது, என்ன பத்தி தெரியுது, எப்படின்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் 1983 இருந்து 1985 வரைக்கும் சுவிட்சர்லாந்தில் வேலை பார்த்திருக்கிறீர்கள். எங்கள் இயக்கத்துக்கு டொனேஷன் அனுப்பியிருக்கிறீர்கள். எங்கள் போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட கம்ப்ளீட் பயோடேட்டா எங்கள்கிட்ட இருக்கும். பிகாஸ் ஐ எம் இன் பொலிட்டிக்கல் விங். பொலிட்டிக்கல் விங் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஓ, மிலிட்டரி விங், பொலிட்டிக்கல் விங், இன்டெலிஜென்ஸ் விங் என்று 3 இருக்கு. மாஸ்டர், எனக்கு என்னவோ பயமா இருக்கு. போலீஸ்காரங்க உங்களோட சேர்த்து என்னையும் சுட்டு தள்ளிட்டா நீங்க எதுக்கும் ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா ரொம்ப நல்லது. இந்த பூமியிலே எங்கேயும் சேஃபான இடம் இல்லை பிரதர். வணக்கம். செய்திகள். முன்னாள் பாரத பிரதமரை கொலை செய்த முக்கிய குற்றவாளிகளான சிவராசன் மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளி சுபாவை பிடிக்க போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர்களது புகைப்படங்களை போலீசார் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிட்டுள்ளனர். பெங்களூர் உட்பட அடுத்த மாநிலங்களில் ஒளிந்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சிவராசன் மற்றும் சுபா பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பதாக அறிவித்துள்ளனர். குற்றவாளிகளை பற்றி உறுதியான விவரம் கிடைத்தால் உடனடியாக போலீசுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 1991ஆம் ஆண்டின் சர்வதேச திரைப்பட விழா பெங்களூரில் நடைபெறுகிறது. இந்த விழாவை சிறப்புடன் சுரேஷ் மாஸ்டர் 1990-91ஆம் ஆண்டிற்கான மாநில திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா வரும் செப்டம்பர் மைசூரில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைந்தது. வணக்கம். என்னங்க? ஒரு நிமிஷம். நான் என்னது? என்னாச்சு? இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஐயோ, தெரிஞ்சு வாங்கி வச்சிருக்கீங்க. ஐயோ வேணாங்க, இவங்களை சீக்கிரமா இங்க இருந்து அனுப்பிடுங்க. நம்ம வீட்டுல இருக்க வேணாங்க, அனுப்பிச்சிடுங்க. வேணாம். பொடியன்களே, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் மாஸ்டர். குட். நமக்கு இன்னொரு வீடு தேட வேணும். வேண்டாம், இந்த வீடு தான் சேஃப். நான் சொல்ற வரைக்கும் தேட வேண்டாம். சரி மாஸ்டர். என்னங்க? என்னங்க, நீங்க காலையில வீடு தேடி போனீங்கல்ல, வீடு கிடைச்சதா? சரி, அதை விடுங்க. இவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்க மூடி மறைக்கிறீங்கல்ல. பாருங்க, இவங்க நம்ம வீட்டுல இருக்க வேணாங்க, அமிச்சிடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஜி, இதான வீடு? ஆமா சார். போலீஸ், லைட்ஸ் ஆஃப். எத்தனை பேர்? 2. அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்கள சுடு. மாஸ்டர், மாஸ்டர், வேண்டாம் வேண்டாம், நான் போய் பார்த்துக்கிறேன். நான் ஹேண்டில் பண்றேன். என் சர்வீஸ்லயே இதான் தடவை தட்டாமலேயே கதவு திறந்துருச்சு. சார், நான் முழிச்சுட்டு தான் இருந்தேன், சத்தம் கேட்டு வந்தேன். சார், வண்டி விருது தான். உங்க வண்டி நம்பர் என்ன? CKM 4546. எங்க விட்டீங்க வண்டிய? சார், நேத்து காபி ஷாப் கிட்ட விட்டேன். ஏன் விட்டீங்க? பாம்பர்ஸ், டெரரிஸ்ட் உங்க வண்டியை யூஸ் பண்ணட்டும்னா?
கதவு திறந்தீங்களா? வாய் திறக்க மாட்டீங்களோ? உங்களை தான் சார். அது வந்து என் ஃப்ரெண்டோட ஃபாதர் இறந்துட்டாரு. பாடி எடுத்துட்டு வர போயிருந்தேன். நான் இப்போ போய் வண்டி எடுத்துக்கிறேன் சார். வேண்டாம். காலையில் ஸ்டேஷனுக்கு வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. ஓகே சார். குட் நைட் சார். மிட் நைட் ஆயிடுச்சு. எதுக்குங்க குட் நைட்டு? கண்ட இடத்துல வண்டியை விட்டுற வேண்டியது எங்களுக்கு மண்டையடி. அட யார் இந்த பையன்? அது வந்து இல்ல என் வீட்டுக்காரருக்கு உறவு முறை. அப்படியா? ஒரு கிலோ தக்காளி கொடுங்க. இல்ல 1.5 கிலோ கொடுங்க. இவர் யாரு? அதான் நேத்து சொன்னல, என் வீட்டுக்காரோட உறவு முறை. அவருக்கு உறவுக்காரரு. எவ்வளவு ஆச்சுங்க? 28 ரூபாமா. இந்தாங்க, சீக்கிரம் கொடுங்க. தக்காளி கொடு. எல்லாம் என் தலையெழுத்து. தண்ணி எடுக்க போனா, காய்கறி வாங்க போனா எவராவது ஒருத்தன் பின்னாலேயே வரா. நான் என்ன திருடியா? நீங்க சும்மா இருங்க. வெளியில இருக்கிறவங்க இவன் யாருன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு பதிலே சொல்ல தெரியலங்க. இனிமே நான் வெளியில போல. நீங்க வாங்கி போட்டா நான் சமைச்சு கொட்டுறேன். சரியா? ஏதாவது பேசுங்க. உங்களை தான். ஒரு 2 நாள் பொறுத்துக்க. நான் உங்களுக்கு வேற வீடு பார்த்து கொடுத்துறேன். ரங்கநாத், எங்களால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இல்ல மாஸ்டர், அதெல்லாம் இல்ல. தெரியும். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ். ஓகே மாஸ்டர். என்ன? கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுது மாஸ்டர். அதுக்கு இதை நான் கொல்லுறேன். அது சத்தம் போடுறதால் தான் நீ அலர்ட்டாய் இருக்கிறாய். இது இங்க இருக்கிறவங்க மாதிரி ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்யுது. விட்டு பாத்ரூம் போகணும். சாரி அக்கா. நான் ஸ்டேஷனுக்கு ரவுண்ட்ஸ் வரப்போ எல்லாம் போய் என்னம்மா? சார், நீங்க யாரை தேடுறீங்களோ அவங்க எங்க வீட்டுல தான் இருக்காங்க. யாரு? அதான் சார், பிரைம் மினிஸ்டர் கொண்டாங்களே, டிவில கூட காட்டினாங்களே, அவங்க எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க இப்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிடலாம். என்னாச்சு? என்னாச்சு? இத தண்ணி குடி. மெதுவா. என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல. சரி, படுத்துக்க.
மாஸ்டர், சுவாமிஜியிடம் எல்லாத்தையும் பேசிட்டேன். நாம யூபி வழியா நேபாள் போகலாம்னு சொன்னார். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டது. நம்ம சீக்கிரமா இந்த ஊர்ல இருந்து புறப்படுறோம். சரி மாஸ்டர். ஏனக்கா இப்படி இருக்கிறீர்கள்? எங்கட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. நாங்கள் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போறோம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. நிஜமாவா சொல்ற? டிஃபன் ரெடி பண்றேன். என்னங்க டிஃபன் ரெடி பண்றீங்க? சரிம்மா. டிஃபன் ரெடி பண்றேன். கன்மேல ஏன்பா தலை வச்சிருக்க? தலைகாணி தட்டா? வேண்டாம், இதான் என் தலையாணி. சின்ன வயசுல அம்மாண்ட மடிதான் என் தலையாணியா இருந்தது. ஆர்மிக்காரவங்க அம்மாவை கொன்ற பிறகு அந்த இடத்துக்கு வந்ததுதான் இந்த கண்ணு. ஏ ராஜா, இந்த வண்டிக்கு ரப்பிங் பாலிஷ் போடு. வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம். வண்டிக்கு பெயிண்ட் மாத்தணும். ஒயிட் அடிச்சிருங்க. சரி சார், பண்ணிடலாம். எத்தனை நாளா? டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு வாரம் ஆகும் சார். ஐயோ, அவ்வளவு டைம் இல்ல. எனக்கு 2 நாள்ல வண்டி வேணும். டிங்கரிங்லாம் வேணாம். ஒரு கோட் ஒயிட் மட்டும் அடிச்சிருங்க. சரி சார். நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போறோம். ட்ரை பண்றோம் சார். கொஞ்சம் அர்ஜென்ட், அதான். சரி சார். இதுல 5000 ரூபாய் இருக்கு. மிச்சத்தை அப்புறமா தரேன். ஓகே சார். ஓகே. ஏன் இப்படி பிழியிற? எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சால்தான் பிடிக்கும். அது சரி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லையா? எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ப சொல்றியா? சாட்சி வேணுமா? இதுதான் என்றை தாலி. இதிலே தான் என்றை புருஷன் இருக்கிறான். இரக்கமே இல்லாதவன். சைனைடு. ஒரு கடி போதும். 7 பிறப்புக்கும் பெர்த் சர்டிபிகேட் கிடைக்காது. அப்படி கொண்டிடுவான். ஐ லவ் ஹிம். அடி பைத்தியக்காரி, எல்லாரும் இருக்கணும்னு விரும்புவாங்க, நீ போகணுங்கிறியே. எல்லாரும் மாதிரி நல்லா வாழணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா? இருக்கு. எங்க தாய் நாட்டிலே எங்கடை சனங்கள் மேல நடக்கிற அடக்குமுறை நின்று எண்டைக்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்குதோ அண்டைக்கு தான் நாங்கள் வாழ்வோம். பிரணாம் சுவாமிஜி. உங்களோட ஆசீர்வாதம் தேவை. உங்களோட பசங்க நாங்க. நெக்லெக்ட் பண்ணாதீங்க. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. இப்ப கூட நான் உங்க வேலையா தான் இருக்கேன். நீங்க இந்தியா விட்டு கிளம்புறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரணாம் சுவாமிஜி. பிரணாம். மாஸ்டர், நீங்க அடிக்கடி போன் பண்றீங்களே, யாருக்கு? உங்களோட நாட்டை விட்டு போறதுக்கு முன்னால சொல்றேன். வணக்கம். செய்திகள். முன்னாள் இந்திய பிரதமரை மாஸ்டர், கொன்ற கொலை குற்றவாளி சுவாமிஜியிடம் திரும்பவும் கதை. சிவராசன் மற்றும் நாங்கள் அவன் கூட்டாளி உத்தரப்பிரதேசம் வழியா நேபாள் போயிடலாம் என்று சொன்னார். ஈடுபட்டுள்ளனர். குற்றவாளி சிவராசனை தேடும் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிவராசனுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சிவராசனுக்கு சிவராஜ், சிவகுமார் மற்றும் சிவா என பல பெயர்கள் இருப்பது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சிவராசன் மற்றும் இந்த கொலையில் தொடர்புடைய சிவா இவர்களை பற்றி பாக்கியச்சந்திரன் போயிட்டது. புதுசா 20 பேர் வந்திருக்கு. கொடுப்பதாக போலீசாரால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர், ரவீந்திர கலாஷேத்ராவில் நாடக விழா தொடங்கியது. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கர்நாடக மாநிலத்தின் நீங்க எப்பவுமே உங்க கூட ஒரு பெட்ரோல் கேன் வச்சிருக்கீங்களே, எதுக்கு? நியூஸ் பாத்தீங்களா? சிவராசன் சிவராசன். பை சான்ஸ் உங்க மிலிட்டரிக்காரங்க என்ன ரவுண்ட் அப் பண்ணிட்டா இங்க எரிஞ்சு போன என்னோட மிச்ச மீதி தான் உங்களுக்கு கிடைக்க வேணும். இவன் தான் சிவராசன். யாரும் கண்டுபிடிக்க கூடாது. நான் அமரனா இருக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. பாவங்க சுபா, தன்னோட பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொன்னா. அவ மனசுல எவ்வளவு சுமை. இந்த சின்ன வயசுல
கையில துப்பாக்கி பிடிச்சிருக்கா. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் துப்பாக்கி தானா தன்னோட துணையை தேடிக்கும். ஏங்க இவங்க எப்ப போவாங்க? தெரியாது. இப்ப போனாலும் போவாங்க. விசித்திரமா இருக்காங்க, புரிஞ்சுக்கவே முடியல. ஏங்க இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பழைய மாதிரியே இருக்க முடியுமா? குட் மார்னிங் மாஸ்டர். மார்னிங். நீங்க போறது உறுதி தானே? உறுதி தானே? வீட்டில் கேட்டாங்களா? அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ண தான் சுரேஷ் மாஸ்டர் போயிருக்கிறார். நீங்க போய் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. ஓகே மாஸ்டர். என்ன வேணும் சார்? இன்னைக்கு பேப்பர் எல்லாத்தையும் கொடுங்க. சிவராசன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க இருக்கான்? இதே ஊர்ல தான் இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? என் உள் மனசு சொல்லுது. அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு தான் தெரியுமா? அட போங்கப்பா, டீ குடிச்சீங்கல்ல, காலங்காத்தால தேவையில்லாம வெட்டிக்காத பேசிட்டீங்க. போய் பொழைக்கிற வழியை பாருங்க சார். உங்களுக்கு அதான் பேப்பர் கேட்டேன். அது கிடக்கட்டும். இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. ஒற்றைக்கண் சிவராசன் மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. சென்ட்ரல் ஜெயில பாக்கலையோ? மாஸ்டர், உங்களுக்கு ஒரு கண்ணு எப்படி போச்சு? இந்த மிச்ச பேலன்ஸ் 1000 ரூபாய் அதிகமாக வச்சுக்க. வெங்கடேஷ் வரட்டுமா? தேங்க்யூ சார். மாஸ்டர் வாங்க. சாப்பாடு வாங்கி கொண்டு அணைக்கல் வீட்டுக்கு போகலாம். சரி மாஸ்டர். ஒரு நிமிஷம் ரங்கண்ணா. ரங்கா, என்ன மாஸ்டர்? நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணு. வேலு, வேலு. மாஸ்டர், எப்படி இருக்கிறீர்கள்? எதுவும் பிரச்சனை இல்லை தானே? நல்லா இருக்கிறோம். மெடிசன் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டோம் மாஸ்டர். உங்களுக்கு எதுக்கு கரைச்சல் மாஸ்டர்? எங்களை ஊருக்கு அனுப்பி வைங்கோ. இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க மேல சந்தேகம் வந்திருக்கு மாஸ்டர். இங்க பாருங்க, கிராமத்து ஜனங்க முரடனுங்க, என்ன வேணாலும் கேட்பானுங்க. அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஆனா உஷாரா இருங்க. சரி அண்ணா. மாஸ்டர் வாங்க. சரி மாஸ்டர், நீங்க போயிட்டு வாங்க. வேலு, குப்பி, பத்திரம். சரி மாஸ்டர். உடனே இவங்களுக்கு இன்னொரு வீடு பார்க்க வேணும். இன்னொன்னா? குப்பின்னா சயனை. பெங்களூருக்கு எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? கெமிக்கல் லோரியில. நான் சொல்றேன். நாத்தம், கன்றாவி நாத்தம். யாராவது கிட்ட போனால் மயங்கி விழுந்துடுவாங்க. அதுக்குதான் போலீஸ்காரங்க மூடிய திறந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வண்டியை 3 நாள் நான் கழுவினேன். டேங்கர்ல ட்ரில்லரை வச்சு சின்ன சின்ன ஓட்ட போட்டோம், சுவாசிக்கணுமே. உள்ள பெட்டு போட்டு நானும் மாஸ்டரும் செஸ் ஆடி கொண்டு வந்தோம். செஸ்ஸா? நான் தான் காவல். 9 மணி நேரம் ஆச்சு நாங்க அங்க இருந்து இங்க வரத்துக்கு. விளையாடுறப்ப காயின்ஸ் கீழே விழல? ஏனென்றால் அது மேக்னெட்டிக்.
இந்த தடவை நாங்க கிருஷ்ணகிரிக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள ஜெகன் அங்கிருந்து தப்பிச்சிட்டான் சார். அது எப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்? நம்ம யாரையோ தேட போய் வேற யாரையோ தேடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சார் ஜெகன் வந்திருக்கார் சார். வர சொல். எஸ் சார். சார் நீங்க தேடுற ஜெகன் நான் தான் சார். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். தனசேகரன் என் ரிலேட்டிவ் மேட்டூர்ல இருக்காரு. டிகே டிரான்ஸ்போர்ட் ஓனர் சார். அவர் ஸ்டாஃபுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் பார்த்து கொடுத்தேன் சார். அக்ரிமெண்ட்ல அதான் இருக்கு. இல்ல சார், விஐபி செத்த பண்ணி ஸ்வீட் கொடுத்தது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எங்க அம்மா சத்தியம் எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு என் பொண்ணுக்கு போடுறாங்க சார், அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தேன் சார். என்ன நம்புங்க சார், பர்த் சர்டிபிகேட் வேணாலும் காட்டுறேன் சார். சார் தயவு செஞ்சு கொடுக்குறேன் ஸ்வீட். என்ன கிடைக்க சார், இனிமே நான் யாருக்கும் ஸ்வீட்டே கொடுக்க மாட்டேன் சார். சார் அடிக்காதீங்க சார். வேலு, கவனமா இருக்க வேண்டும். சரி மாஸ்டர். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, ஜாக்கிரதை. ஓம் அண்ணா. மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி அண்ணா. வாங்க சீக்கிரம் போங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வீடு தேட ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. ஏன்னா வீடு கிடைக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. They are all good soldiers. மாஸ்டர் நம்ம போலாம். நீ உள்ள. சரி மாஸ்டர். சரி சரி, வீட்டை விட்டு யாரும் வெளியில வரக்கூடாது. நீ தேங்க்ஸ் மாஸ்டர். எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. வண்டியோட டீடைல்ஸ் கேளுங்க. நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ கிருஷ்ணப்பாவோட ரிலேட்டிவ். சொடுக்கு போறதுக்குள்ள மாத்திடுவான். எங்க வண்டியா செக் பண்றீங்க? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இது பாருங்க, நான் டெல்லிக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருந்தப்போ என்னையே 4 தடவை செக் பண்ணாங்க. இப்ப அதே நிலைமை இங்கேயே கிரியேட் ஆயிருக்கு. செக்கிங்ன்றது அவமானப்படுற விஷயம் இல்ல. நீங்க செக் பண்ணுங்க. நாங்க யாருன்னு தெரியுமா சார்? யாரா இருந்தா என்ன சார், இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாருக்கும் வேண்டியவங்க தான். கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்பு கொடுங்க. எங்களை டியூட்டி பார்க்க விடுங்க. என்ன ஆச்சா? எஸ் சார். நீங்க போலாம். சாரி சார். பின்னாடி இருக்க வண்டியை செக் பண்ணுங்க. அவங்களும் இதே மாதிரி பேர் சொல்லி வீட்டுல இருந்து தப்பிச்சிருப்பாங்களோ? ஓகே. உங்க பேரு? பாபு சார். எல்லாம் சரி, அவ புருஷனையும் கூட்டிக் கொண்டு போயிருந்தால் சண்டை போட்டிருக்கலாம் தானே? அவ புருஷனுக்கு தின்றது முக்கியமா, கோட்டை முக்கியமா? ஓம் சரியா சொன்னாய். அண்ணா, இது உண்மையாவே நடந்ததா? ஆமா. அந்த ஊர் பேரு சித்திரதுர்கா. மதக்கரி நாயக்கர் ஆண்ட இடம். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அந்த ஊரை நான் பார்க்க வேணும். அந்த கோட்டையை நான் பார்க்க வேணும். என்னை நல்லா பாதிச்சிருச்சு. என்னை கூட்டிக்கிட்டு போறீங்களா?
நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கதவை தட்டினா இல்ல, குழம்பி போயிருப்பாங்க. சாரி, கூட மறந்து போனேன். ஜபிலா, உள்ளே போ. ஓ, மாஸ்டர் இருக்கிறார். ஜமீலா, மாஸ்டர் நல்லா இருக்கியா? கால்வலி எப்படி இருக்கு? ஓம், வலி இருந்தது. உங்களை பார்த்த உடனே எல்லாம் போயிட்டது. போ. ஜமீலா, இவளை உள்ள கூட்டிக் கொண்டு போ. ஒரு நிமிஷம். நேரு, உண்ட ஞாபகம். ஜமீலா, சைனைட் தின்னுறவாய். கேக் வேண்டாம். எலிபன் பாஸ்ல அன்னைக்கு நேரு மட்டும் இல்லாட்டு வடிவா கேளுங்க. ஒன்று நாம அந்த ஆர்மி பாயிண்ட பிடிக்கிறோம் அல்லது சாகுறோம். அக்கா சொல்லுங்க, என்ன மாதிரி? தம்பி, எனக்கு லேண்ட் மைன்ல கால் போயிட்டது. நான் குப்பி அடிக்க போறேன். அக்கா அக்கா, நான் சொல்றதை கேளுங்க. அக்கா வேண்டாம் அக்கா, உங்க பின்னால 100 மீட்டர்ல தான் நிக்கிறேன். எப்படியும் உங்களை உயிரோடு எடுப்பேன். குப்பி அடிக்க வேண்டாம் அக்கா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன நம்புங்க அக்கா, நான் உங்களை உயிரோடு எடுப்பேன். நாங்கள் இருக்கோம். அக்கா, எடுத்துக்கொள்ளுங்க, சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க என்னங்க, வாங்க இங்க வாங்க. என்னங்க இது? வெளியே போன பிசாசு வேற வழியா வந்த மாதிரி போறேன் போறேன்னு சொல்லிட்டு புது புது ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. பேச்சு இனிப்பா இருக்கு, ஆனா நடக்கிறது கசப்பா இல்ல இருக்கு. நீங்க சும்மா இருங்க. கருவை கலங்குற மாதிரி கதை சொல்லி அதுல வர கண்ணீர்லயே கை கழுவுறாங்க. நீங்க அவங்களை போக சொல்ல போறீங்களா இல்லையா? என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. கொஞ்ச நேரம் பேசாம. மாஸ்டர், சுவாமிஜியிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கு. இங்கிருந்து புறப்படுறது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். ரங்கநாத், இன்னொரு வீடு பாருங்க. அது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. சரி மாஸ்டர். உங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும்னு எனக்கு புரிஞ்சுது சார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு வீடு கிடைச்சிடும் சார். சரி சார். சரி, நாங்க வரோம். வாங்க வாங்க மாஸ்டர்.
சுராங்கனி 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 கமால் கண்ணாவா மாலு 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 சுராங்கனி கமால் சுராங்கனி கமால் கண்ணாவா லா 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 வேணு, நான் உங்களை வெளியே வர வேண்டாம் என்று சொன்னேன் இல்லை. சாரி மாஸ்டர், இங்க இருக்க சனங்கள் நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு கேக்குறாங்க. உங்களை யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்க புட்டேநல்லி ஆஞ்சனப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. சரி அண்ணா. புட்டேநல்லி ஆஞ்சனப்பா. புட்டேநல்லி ஆஞ்சனப்பா. ஆஞ்சனப்பா. சரிண்ணா. வாங்க. எங்க வீட்டு ஓனர் ஆஞ்சனப்பா இருக்காரு, பேசிட்டு வந்துடுறேன். இந்த வாட்டி ஊர்ல விளைச்சல் அவ்வளவு சுகமா இல்ல. என்ன பண்ண, அடிச்ச மழையில அம்புட்டு பயிர அடிச்சிட்டு போயிடுச்சு. வணக்கம் சார். அடடே ரங்கநாதா, வாங்க வாங்க உட்காருங்க. சௌக்கியமா? டீ? இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன விசேஷம் எவ்வளவு தூரம்? அது முத்தத்தில நமக்கு தெரிஞ்ச பசங்க வீடு எடுத்திருக்காங்க. அந்த ஓனர் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் உங்க பேரை சொல்லியிருக்கேன். பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? பரவாயில்ல, 4 பேருக்கு நம்ம சேவை செய்யணும். பேர் தானே, இதுல என்ன இருக்கு? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏதோ மழை பெய்யுது. காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வாங்க. நமக்கு புள்ள மாதிரி இந்த வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். ஆணிகினி அடிக்க கூடாது, டேமேஜ் பண்ண கூடாது. புரியுதா? இவங்க ரொம்ப நல்ல பார்ட்டி சார். அது சரி, நீங்க எங்க வேலை செய்யறேன்னு சொன்னீங்க? நான் ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கேன் சார். என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம். இருக்கிற வீட்டை நாங்க ஆல்டர் பண்றோம். அங்க டஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதான் ஒரு 6 மாசத்துக்கு இந்தாங்க சார், அட்வான்ஸ் வச்சுங்க. ஓகே. அதனால என்ன, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுப்பேன்? தேங்க்யூ சார். நாளைக்கு வந்து பால் காய்ச்சிக்கிறோம். ஓகே. அந்த சாவியை உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி சார், வரேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். மாஸ்டர், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. வீடு பாதுகாப்பா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு ஷூட் பண்ணுவோம். நிஜமாவே நாளைக்கு போயிடுவாங்கல்ல? ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். ஆமா, நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். வீட்ல இருந்து காலெல்லாம் விரைச்சு போச்சு. மார்க்கெட்டுக்கு போய் எதுவும் வாங்க இல்லையோ? நிறைய இருக்கு, ஆனா ஒன்ன கூட்டிட்டு போக முடியாது. டிவி பேப்பர்ல எல்லாம் உன் தலைக்கு 5 லட்சம் 10 லட்சம் சொல்லியிருக்காங்க. உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போவேன்? பவுனி ஆர்மி கேம்புக்கு போய் வெப்பன்ஸையே திருடி இருக்கேன். இது என்ன? மாஸ்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருந்த மூச்சுக்கு இன்னைக்கு தான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். எவ்வளவு வடிவா இருக்கு இந்த இடம். அப்படியே எங்களுடைய ஊர் குளம் மாதிரி. எங்க ஊர் குளத்தை சுத்தி மரங்கள், அதிலே ஊஞ்சல் கட்டி ஆடுவோம். அப்படியே தண்ணியில் விழுந்து நீந்துவோம். அப்பா அம்மா எவ்வளவு ஏசினாலும் அடிச்சாலும் கேட்க மாட்டோம். அந்த வாழ்க்கையே வேற ரங்கண்ணா. எவ்வளவு நிம்மதியா இருக்கு ரங்கண்ணா உங்க பெங்களூர். ஆனா எங்க நாடு அப்படி இல்லை. அங்க அலறல், எக்ஸ்ப்ளோஷன், துப்பாக்கி சத்தம், பூத்து குலுங்கின மரங்களை சுத்தி அந்த குளத்துல பிணங்களா மதக்குது. அந்த குளம் ரத்தத்தால நிரம்பி போச்சு. ரத்தம். சுபா,
போலாம். கேஸ் சிலிண்டர் வேற எடுத்துட்டு போறாங்க. எங்க அம்மா கொடுத்தது. 6 மணி தான் ஆச்சு. வெளிச்சம் இருக்கு. இருட்டினதுக்கு அப்புறம் போலாம். மாஸ்டர், கோயிலுக்கு போயிட்டு போகலாமா? சரி. அண்ணா, அக்காவை கூட்டிக் கொண்டு போகலாமே. அக்கா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நான் எதுக்கு? புது வீட்டுக்கு போறோம். நீங்க வந்து பால் காய்ச்ச வேணும். ஒரு நாள் எங்களோட தங்கிட்டு வந்துடக்கா. நானா? பாப்பா, சுபாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நாள் எடுத்துட்டு வரலாம். வா. நான் எதுக்குங்க? ப்ளீஸ் அக்கா. ஐயோ, தலை இழுத்து. கையெடுங்க. போங்க, வரேன். போங்க. செருப்பு போட்டுட்டே வந்துட்டீங்களா? போங்க. நீங்க முதல்ல அந்த வீட்டுக்கு போங்க. சரி மாஸ்டர். உடனே கூட விட்டு போ. சரி மாஸ்டர். எல்லாரும் பகல்ல பால் காய்ச்சினா இவங்க ராத்திரியில காய்ச்சறாங்க. என்னக்கா? என் விதி. தேங்க்யூ அண்ணா. சந்தோஷம். தேங்க்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். வீடு எப்படி இருக்கு மாஸ்டர்? மாடர்னா இருக்கு. நாங்கள் என்ன பர்மனண்டாவா இருக்க போறோம்? பாரு, மாஸ்டர், போலீஸ் ஜீப் இல்லை. ஃபாக்ஸோல் இருக்கா பாரு. எஸ் மாஸ்டர். அமன் மாஸ்டர், இந்த வீட்டின் ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணு. எஸ் மாஸ்டர். ஓஹோ, இது உன்னை விட்டுட்டு இருக்காது போல இருக்கு. எங்க ராத்திரி பால் காய்ச்சறதுக்கு வந்தோம். இப்ப விடிஞ்சிருச்சு. நான் இன்னும் குளிக்கல, புடவையும் மாத்தல. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. சரி சரி. என்னங்க போறேன்னு சொல்லுங்க. ஆடிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ, சொல்லுங்க.
மாஸ்டர் மாஸ்டர் நாங்க புறப்படுறோம் மாஸ்டர். நாங்க கிளம்புறோம். அண்ணா நீங்கள் வேண்டுமென்றால் போங்கோ. நான் இன்றைக்கு அக்காவை அனுப்ப மாட்டேன். இத்தனை நாளும் அவங்கள் உங்களோட வீட்டில் இருந்தாங்கள். இன்றைக்கு மட்டும் நீங்கள் எங்கட வீட்டில் இருங்கோ. ஓம் அக்கா, இன்றைக்கு ஒரு நாள் இருக்கா ப்ளீஸ் அக்கா. ரங்கநாத், அங்க போனா எங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓம் அக்கா, வா அக்கா, நாங்கள் சமைக்கலாம். விடு விடு. நேரு, என்னக்கா? நிழல் வீட்டுக்குள்ள. என்னாச்சு? ஏன் கத்துறமா? வீட்டுக்குள்ள வாழை மரத்தோட நிழல் விழுந்தா எங்கள மாதிரி சோல்ஜர்ஸுக்கு நல்ல சகுனம் இல்ல. ஐயோ, நீங்க கூட இதையெல்லாம் நம்புறீங்களா? என்னங்க ஒரு நிமிஷம். என்னங்க இது? இவங்க என்னென்னமோ பேசுறாங்க. பிடியக்கா, எனக்கு எதுக்குமா இது? எனக்கு பயம். பிடியக்கா, ஏன் பயப்படுற? எங்கட ஊர்ல எத்தனை பெண்கள் கன்ஸ் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? பிடி. இந்த ஊர்ல இதெல்லாம் கிடையாதுமா. எனக்கு வேண்டாம். ட்ரக் ஆஃப் லோடட். ட்ரக்கா? ஆஃப் லோடடா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இது என்ன ஆர்மி ட்ரக், ஜீப். அதோட ஜோல்டிங் சவுண்ட்லயே கண்டுபிடிச்சிடுவோம். எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று தெரிஞ்சுட்டு அட்டாக் பண்ண. அவங்களெல்லாம் அனுப்புங்க. சொல்றேன், போங்க. முதல்ல அந்த பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகே. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. சரி. யாரு உள்ள போறாங்க? இங்க எப்படி வந்தாங்க? இவங்க யாருன்னே தெரியல சார். நாங்க பார்த்ததே இல்ல. புது மூஞ்சிங்களா இருக்கு சார். மாஸ்டர், நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேளு கேளு. நீங்க எங்க பிரதமரை பிளாஸ்ட் பண்ணது தப்பு இல்லையா? தப்புதான். உங்க நாட்டுல உங்க பிரதமரை கொன்னது தப்புதான். எனக்கு தெரியும், இந்த பிளாஸ்ட்னால உங்க நாட்டுல மரியாதை, சிம்பத்திய இழந்துட்டோம். மாஸ்டர், 25,000 மிச்சம் இருக்கு. சரி மாஸ்டர், திருச்சிக்கு போய் ஐயா பார்த்துட்டு வரேன். ஜிப்சியில் பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணட்டா மாஸ்டர்? மாஸ்டர் கொடுங்க மாஸ்டர், நான் வாங்கிட்டு வரேன். கொடுங்க மாஸ்டர்.
போயிட்டு வரேன் மாஸ்டர். நாளைக்கு நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். பால்முனியம்மா, சும்மா சும்மா நீ வந்து கதவை தட்டாத, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு தடவை தட்டினா போதும். அநியாயமா செத்து போயிட்டாங்க. எந்த கடவுளும் எங்களை காப்பாத்த இல்லையே. கவனமா இருங்க, வெளியே போக வேண்டாம்னு சொன்ன யாரும் என் பேச்ச கேட்கல. நாங்கள் இந்த மாதிரி இந்த மண்ணிலே சாகக்கூடாது. செத்தால் அது வீர மரணமாக இருக்க வேணும். போராடி சாக வேணும். ஆறாவது வந்தால் சைனைடு சாப்பிடாதீங்க. ஷூட் பண்ணுவோம், யுத்தம் செய்வோம். நம்ம ரத்தம் வேணாம், பூமியில விழலாம், கண்ணீர் விழக்கூடாது. 2-3 ஜீப் வந்து அடிச்சிருங்க. ரங்கநாத், நமக்கு ஏதாவது வீக்னஸ் இருந்தா ஓகே ஓகே மாசா. நம்ம போலாம், நம்ம போயிடலாம். போலாம். போலீஸ் முத்தத்தில 12 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுல ஒருத்தன் பாக்கெட்ல இந்த சீட் இருந்தது. நீங்க விசாரிச்சு பார்த்தா இந்த சீட்ல உள்ள ஆளுக்கும் செத்து போனவங்களுக்கும் என்ன லிங்க்னு தெரிய வரலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்கொயரி பண்றேன் சார். அஞ்சனப்பா, அஞ்சனப்பா. யாரு? வாங்க. அஞ்சனப்பா இல்லையாமா? அவங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்திருந்தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, போட்டி தலைக்கறி இதெல்லாம் வாங்க போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு, நீங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, எங்க சாருக்கு ஒரு நல்ல இடம் வேணுமா, அதுக்குதான். இருங்கண்ணா, அவர் வந்தது ஒன்னா சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசி இருந்துட்டு அப்புறம் போலாமே. அவர் வந்தா அர்ஜென்ட்டா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கம்மா. சரிங்கண்ணா, சொல்றேன். உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கட்டுமா? பரவாயில்ல, வரமா. முதல் தடவையா நம்ம வீடு நம்மளது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அவங்க போயிட்டாங்க, ஆனா அவங்க நிழல் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க நம்ம வீட்டை விட்டு போனாங்க, இன்னும் இந்த ஊரை விட்டு போலியே. அவங்களால நமக்கு என்ன இழப்பு? வந்தாங்க, போனாங்க. ஒன்னும் இழக்கலையா? நம்ம நிம்மதியை இழந்தோம், நம்ம சிரிப்பு சந்தோஷத்தை இழந்தோம். போனது போட்டோம்.
அவங்க திரும்பி இங்க வரமாட்டாங்கல்ல? எங்கேயும் வரப்போறாங்க பாப்பு. அதான் வீடு கிடைச்சிருச்சே. என்னமோங்க, மொத்தத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு எவ்வளவு மனசு அடிச்சுக்குது. சார், ஆஞ்சனப்பாவும் அதே பார்ட்டி. இறந்து போன பிரதமர் மேல அவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. வீட்டுல அவர் போட்டோ கூட வச்சிருக்காரு. அவர் எப்படி கிரிமினல்ஸுக்கு உதவி பண்ணிருப்பாரு? மூர்த்தி, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேணாம். அந்த சீட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் விசாரிச்சீங்களா? அவரை உள்ள அனுப்புங்க. சார் நீங்க போங்க. வணக்கம் சார். சாருக்கு இடம் வேணும்னு கேட்டீங்களா? எங்க வேணும்னு சொன்னீங்கன்னா காட்டுறேன் சார். காட்டுவீங்க. எனக்கும் காட்டுவீங்க, டெரரிஸ்டுக்கும் காட்டுவீங்க. டெரரிஸ்டா? எந்த டெரரிஸ்ட் சார்? பாருங்க, நீங்க வீடு எடுத்து கொடுத்தீங்களே, அந்த டெரரிஸ்ட் பாக்கெட்ல இருந்தது. அஞ்சனப்பா நான் தான். பொட்டுநகள்ளி, ஜேபி நகர் நம்ம இடம் தான் சார். இதை நான் எழுதல சார். நீங்க எழுதலன்னா முத்தத்தில தற்கொலை பண்ணிட்டு செத்தாங்களே, அவங்க பாக்கெட்ல இது எப்படி வந்தது? முத்தத்தில சார் இது ரங்கநாத் சார். ரங்கநாத்தா? ஆமா சார். யார் அவரு? அவன் என் வீட்டுல வாடகைக்கு இருக்கான் சார். இவனை ஓடி போயிட்டானா? எங்க போயிட்டாங்க? வீடு காலியா இருக்கு. தெரியல சார். இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் இல்லையா? பிள்ளைங்க இல்ல, பொண்டாட்டி இருக்கா சார். அவனுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க ஏதாவது. வாங்க, கம் ஆன். சாமி, யார தேடுறீங்க? ரங்கநாத். ரங்கநாத் நம்ம மாப்பிள்ளை வண்டியில இப்பதான் போனாரு. எந்த வண்டியில? டெம்போ. நம்பர் அது தெரியாது, இப்ப வந்துடுவான். சரி, நம்ம இங்கே இருப்போம். அங்க நம்ம பொடியன்கள் என்ன பிழை விட்டான்கள் என்றே தெரியாது. அந்த பிழை திரும்பவும் நடந்துடக்கூடாது. ரங்கநாத், நேரு. ஏன் இவ்வளவு லேட் அண்ணா? எல்லாம் சரியா இருக்குல்ல? மாஸ்டர், நான் வீட்டை காலி பண்ணிட்டேன். நல்ல காரியம் பண்ணினீங்க. இனிமே யாராலையும் நம்மள மோப்பம் பிடிக்க முடியாது. உண்மையான நண்பன் என்றால் நீதான் அண்ணா. வேண்டுமென்றால் பார், அடுத்த பிறப்புல நீ எங்கட நாட்டுல பிறக்க போற, அதுவும் எங்களோடைய. அக்கா எப்படி இருக்கிறா? அவங்க அண்ணன் கூட சர்ச்சில் இருக்கா. வெரி குட், நல்ல இடம். இங்கதான் சார் அந்த அம்மா விட்டேன். சாமான் அங்கே இருக்க. அவசரப்படாத. அவங்கதான் சார், அவங்கதான் சார் ரங்கநாத் பொண்டாட்டி. சார், அவளை அரெஸ்ட் பண்ணிட்டுமா? அவளை இப்பவே பிடிச்சா ரங்கநாதன் தப்பிச்சுக்க சான்ஸ் இருக்கு. அவன் இங்க எங்கேயாவது இருக்கானா பாருங்க. சார் இங்க எங்கேயும் இல்ல சார். மூர்த்தி, இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் புட்டேனஹள்ளி வீட்டுக்கு போய் அவன் அங்க இருக்கானான்னு பாக்குறேன். எதுக்கும் டச்லயே இருங்க. ஓகே? எஸ் சார். நீங்க 2 பேரும் கூட வாங்க. மாஸ்டர், நீங்க போறேன்னு சொல்றீங்க, ஆனா போவே இல்லையே. ஏன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கலையா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பண்றீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அது வந்து அண்ணா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அந்த வாழை மரத்தோட நிழலு வீட்டையே விழுங்குது.
அந்த வாழை மரத்தை வெட்டி போட்டுட்டா ப்ராப்ளம் இருக்காதுல்ல? அக்கம் பக்கத்துல நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா? சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்கள் போய் வீட்டுக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஈவினிங் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. ஓகே மாஸ்டர். ரங்கநாத், பெட்ரோல் மறந்துடாதீங்க. சார், அவ ஒயர் பேக் எடுத்துட்டு எங்கேயோ புறப்பட்டா சார். மூர்த்தி, நீங்க அவளை ஃபாலோ பண்ணுங்க. நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன். ஓகே சார். சார், இப்போ விஜயநகர் காய்கறி மார்க்கெட்ல. அவ ஒருத்தி தான் நம்ம கையில இருக்கா. அவளை அரெஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டேன். ஓகே சார். என் பேரு ஷீலா. மிருதுலா. என் வீட்டுக்காரர் பேரு ரங்கநாத். நீங்க என்ன அடிக்கலன்னா எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, அவங்க யாரு? அவங்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? அதான் சார், நீங்க தேடிட்டு இருக்கீங்கல்ல, டிவில கூட போட்டோ எல்லாம் காமிச்சாங்க. அவங்க எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. நான் கலாட்டா பண்ண பிறகுதான் என் வீட்டுக்காரர் வேற வீடு பார்த்து கொடுத்தாரு. நீங்க யார பத்தி பேசுறீங்க? அவங்க யாரு? அவங்க பேர் என்ன? சிவராசன் சுப்பா. சிவராசன் சுப்பா. அவங்க கூட இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க? கூனரகுண்டையில ஒரு வீட்டுல. உங்களுக்கு அந்த வீடு தெரியுமா? நேத்து ராத்திரி நான் அங்கதான் இருந்தேன். சார், இவ பொய் சொல்றான்னு தோணுது சார். இல்ல சார், என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். அவங்க 2 நாள் வரைக்கும் தான் இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வெளிநாட்டுக்கு போறதா பேசிக்கிட்டாங்க. இதான் அந்த வீடு. மூர்த்தி, அந்த கடையில விசாரிங்க. எஸ் சார். அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? நமக்கு தெரியாது சார். நம்ம கடைக்கு சாமான் வாங்க யாரும் வரல. வேணும்னா பால்கார முனிமாவை கேட்டா தெரியலாம். முனியம்மா, அந்த வீட்டுல இருக்கிறவங்கள தெரியுமா? அங்க யார் யார் இருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க கதவே திறக்கிறது இல்ல. அப்படி வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கும்? நான் பால் ஊத்த போனா ஊத்தி முடிக்கிறதுக்குள்ள தடக்குன்னு கதவை முடிக்கிறாங்க. அந்த கண்ணாடி போட்ட ஆள் தான் அப்பப்ப வெளியில போய் வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறேன். அவனை பார்த்து அடையாளம் காட்டுவியா? அடையாளம் காட்டுறது என்ன சார்? புடிச்சே குடுத்துருவேன். மூர்த்தி, உள்ள டெரரிஸ்ட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். பி வெரி கேர்ஃபுல். ஓகே சார். நான் போய் கமிஷனர் அழைச்சிட்டு வரேன். இது டிபார்ட்மெண்டோட கௌரவ பிரச்சனை. டேக் பொசிஷன்ஸ். ஓகே. வாங்க. குட் ஈவினிங் சார். சார், அர்ஜென்ட்டா ஜெயநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? போன்ல வேண்டாம் சார். இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். சார், சிவராசன் நம்ம ஆளுங்களோட கோணன் குண்டையில ஒரு வீட்டுல ஒளிஞ்சிருக்கான். ஐ சி. ஆமா சார். மிருதுலான்னு ரங்கநாத்தோட வைஃப். அவங்க தான் வீட்டை காட்டினாங்க. She gave you all this information? Yes sir. அந்த வீட்டை நான் பார்த்தேன். Okay, wonderful. எழுந்திருமா. உட்காருமா. பரவாயில்ல. அந்த வீட்டுல டெரரிஸ்ட் இருக்குது உண்மையா? சார் கிட்ட சொல்லுமா. ஆமா சார், இருக்காங்க. எத்தனை பேர்? சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். What she is saying is right? No doubt, sir.
மாஸ்டர் சுவாமிஜிக்கு போன் பண்ணிட்டு வரட்டுமா? வேண்டாம். ரங்கநாத் வர வரைக்கும் யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சரி மாஸ்டர். சார், இதான் சார் அந்த வீடு. சிவராசன் நாம ஆளுங்களும் இருக்கிறது. ஓ ஐ சி. சார், வீட்டுல இருந்து யாரும் வெளியே வரல, உள்ளேயும் போல. குட் கம்பேயா. வி காட் திஸ் டெரரிஸ்ட். நாம அவங்கள உயிரோடு பிடிக்கணும். அண்ட் ஷோ வாட் எவர் போலீஸ் கேன் டூ. நான் டிஐஜி ராஜுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க வீட்டை சுத்தி காவல் போடுங்க. அண்ட் see that we make no mistake. Right, sir. Right? Come on. Round up. Quick. வாங்க கம்பேயா. டிஐஜி ராஜுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாம். Yes, sir. Mr. Raju, I am Commissioner of Police, Ramalingam. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லலாம்னு பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். Tell me, Mr. Ramalingam. சிவராசன் அப்புறம் சுபா பெங்களூர்ல ஒரு வீட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. We have already surrounded the house and now we are planning to attack the house. Good. நீங்க சீக்கிரமா டெல்லியில necessary orders procure பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. Sure. நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. நான் எங்க சீஃப் கிட்ட பேசி immediately I'll get back to you. Okay? Okay. நான் இப்போ ஜெயநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். Please call me on 6342 Okay? I will wait for your call. Okay. Bye. மிஸ்டர் கம்பையா, ராஜு கிட்ட இருந்து ஃபோன் வந்த உடனே இவங்களை பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. Let's get ready to strike. Yes, sir. சாப்பிடுவோமா மாஸ்டர்? வேண்டாம். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அலர்ட்டா இருங்க. ஓகே மாஸ்டர். ஹலோ. எஸ் Raju here. எஸ் மிஸ்டர் ராஜு, சொல்லுங்க. Chief says not to strike now. I am coming to Bangalore immediately. Okay? In the meantime, surround the house with full force. Okay. Please make sure that nothing goes out of control. Right. I am coming now. Okay. Okay. Sir. There is some change in our plan. இப்போ நாம ஸ்ட்ரைக் பண்ணல. ராஜு வந்துட்டு இருக்காரு. சார், அவர் வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுமே சார். அவர் வரேன்னா வருவாரு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அந்த வீட்டை யாருக்கும் டவுட் வராத மாதிரி யூ மஸ்ட் ரவுண்ட் இட் அப். ஓகே? ஓகே சார். நேரு, மாறுங்கோ. சாரி மாஸ்டர். வெளியில ரொம்ப சத்தமா இருக்கு. ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? சந்தகிந்த கூடியிருக்கா? போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சோ? குட் மார்னிங் சார். சார், The entire area has been cordoned off. சார், மிருதுலா சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க கிட்ட ஒரு பெரிய கன், ஒரு சின்ன கன், சில எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கலாம் சார். எஸ், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ஏரியாவே பிளாஸ்ட் பண்றதா பேசிக்கிட்டாங்களா சார்? Why so much crowd around here? It's not safe for them. Ask them to clear off. Yes, sir. Murthy, clear the crowd. Yes, sir.
நான் சொல்லல சார், கண்ணாடி போட்ட ஆளு. அதோ புடிங்க சார். ரங்கநாத், ரங்கநாத்! ரங்கநாத்தை பிடிச்சிட்டாங்க. என்ன? எல்லாத்தையும் சொல்லிட்டா. உண்மையை சொன்னா நீ தப்பிக்கலாம். அந்த வீட்டுல யாரா இருக்காங்க? யாரா இருக்காங்க? எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சிவராசன், சுபா, மொத்தம் 7 பேர். ஏதோ மெசேஜ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சார். என்ன மெசேஜ்? இன்னொரு நாள் இருந்தா நேபாள் போயிருப்பாங்க சார். Can you name the weapons? சொல்றா. உங்ககிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கு? AK-47, 9mm பிஸ்டல், கூடவே சைனைடு இருந்தது. அப்புறம் வயர்ஸ், நிறைய வயர்ஸ் இருந்தது சார். மாஸ்டர், இது ரோட், இது கேட். கேட்ல இருந்து உள்ள வரப்போற மெயின் டோர். இது ஹால். வலது பக்கம் பெரிய ரூம் இருக்கு. There's a drainage here, so they may dig a foxhole. So what you do, you put some more security that side. That's it, sir. Yeah, that's it. Okay, sir. மாஸ்டர், பாத்ரூம்ல ஃபாக்ஸ் டிக் பண்ணலாம். இந்த பக்கம் பெரிய ஜன்னல் இருக்கு. சார், my feeling is that நாம டியர் கேஸ் யூஸ் பண்ணலாமே. No. எல்லார்கிட்டயும் சைனைட் இருக்கு. இட்ஸ் நோ யூஸ். இது சமையல் ரூம், இது ஸ்டோர் ரூம். ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்கு. ஃபாக்ஸ் டிக் பண்ண முடியுமான்னு பாரு. ஓகே மாஸ்டர். As per Rangnath, we understand that they have AK-47 9mm pistol. I'm not bothered about that, but I'm... Sir, back door வழியா ஸ்ட்ரைக் பண்ணி why don't we attack them, sir? No, we cannot take a hasty decision like that. இது ஹால், இது ஜன்னல். இங்க இருந்து ஃபுல் வியூ கிடைக்கும் மாஸ்டர். வாண்டேஜ் பாயிண்ட்ல கன்னோட இரு. சரி மாஸ்டர். I have asked for some NSG commandos. They will be here. Sure? Yeah, sure. They will be here by 7 o'clock, yes. இங்க பேக் டோர். பேக் டோர்ல இருந்து ஃபயர் பண்ணிக்கொண்டே தப்பி ஓடலாம் மாஸ்டர். அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா சார்? No, it's not waiting. What I mean you to have say, to and sir, let's make one thing clear. You make sure that they are here on they time. will be here by before sunset. I can... ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பது KS ரவீந்திரநாத். சற்று முன் கிடைத்த தகவலின்படி பாரத முன்னாள் பிரதமரை கொன்ற சிவராசன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் பெங்களூரில் கோணனகுண்டேயில் ஒரு வீட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து காவல்துறையினர் அந்த இடத்தை சுற்றி வளைத்துள்ளனர். மேலும் அங்கிருந்து யாரும் தப்பிவிடாமல் இருக்க காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. டெல்லி CBI டீம், கமாண்டோஸ் மற்றும் ஆன்டி சயனைடு டோப் டீம் எக்ஸ்பர்ட்ஸ் பெங்களூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கமாண்டோஸ் டெல்லியில இருந்து வாரதுக்கு இன்னும் டைம் இருக்கு மாஸ்டர். அதுவரை எதுவும் செய்ய மாட்டார்கள். ஃபாக்ஸ் டிக் பண்ண சான்ஸே இல்லை மாஸ்டர். இந்த பக்கம் போலீஸ் குறைவா இருக்காங்க. ஃபயர் பண்ணிக்கொண்டே தப்பலாம். ஃபயர் பண்ணிக்கொண்டே தப்பி ஓடலாமா மாஸ்டர்? Just take the position. I will tell. Go. Shivrasan, you're trapped. Police surrounded the house. Nobody can escape. Surrender. இவங்களிட்டே நாங்கள் சரணடைய வேணுமோ? I said surrender. சரண்டர் ஆனால் எல்லாரையும் தூக்கில் போடுவாங்க. அதுக்கு பதில் நாங்களே குப்பி திண்டு சாகலாம் மாஸ்டர். எங்களை மாதிரி போராளிகளுக்கு சாவே இல்லை மாஸ்டர். மாஸ்டர், நாம சாவுக்கு பயந்து சரிஞ்சிடவே கூடாது. டியர் கேஸ் போடலாம். உஷாரா இருங்க. நேரு. சார், அவங்க சரண்டர் ஆகிற மாதிரி தெரியல. Why not we do one thing? நாம ஏன் ரங்கநாத் அனுப்ப கூடாது? He is known to the group. ஓகே, லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். ஒத்துக்கலன்னா NSG வருவாங்க. 7 o'clock.
அப்படின்னா they will handle it. ஓகே. மாஸ்டர், மாஸ்டர் ரங்கநாத். ரங்கநாத். என்னவா மாஸ்டர்? ரொம்ப அடிச்சிட்டாங்களா? மாஸ்டர், அவங்க உங்களை சரண்டர் ஆக சொல்லி கேக்குறாங்க. முதுக காட்டாம அப்படியே போயிடுங்க. I hope there is no other escape route, right? அவங்க escape ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. There is not a single loophole. They have been totally surrounded. Yes. Sir, fire engine ambulance la vandachu sir. Okay, put them towards the east side. That's it sir. Behind the house and take all energy commanders have already left it. சார். என்னம்மா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அங்க கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் இருக்கு, அது எனக்கு வேணும் சார். எங்க அம்மா எனக்காக கொடுத்தது. எங்க இருக்கு? அங்க அந்த வீட்ல இருக்கு. Take her. Please, எனக்கு அது Strange. She looks innocent. அந்த லாரி என்னன்னு பாருங்க. And I want the whole place lit up in the evening. Yes sir. Shankar, lights la vandu check பண்ணு. Yo, லாரி ரெடி. சீக்கிரம் ரெடி சொல்லு. சீக்கிரம் ரெடியா? மாஸ்டர், ட்ரக் அதுக்கு பின்னால போலீஸ் இருக்கலாம். இந்த பக்கம் போக்கு காட்டிட்டு அந்த பக்கமா கூட வரலாம். எல்லா பக்கமும் பாருங்க. போங்க, போங்க. இந்த பக்கம் யாரும் இல்லை. ட்ரக் பின்னால இருக்கலாம். டிரைவர், ட்ராக் போட்டு வண்டியை சொல்லு. ஃபயர். மாஸ்டர், 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 மேக்சின் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர், கேஸ் தீர்ந்து போச்சு. சிலிண்டர் பிளாஸ்ட் பண்ண முடியல. We have crossed the critical time and another 1 hour or 2 then we Yes. Sounds like 0.8. It's 9mm pistol. Yes sir. We cannot afford the civilian casualties. Ask them to get away. Go through this. Sir, commandos வந்து 1 hour ஆச்சு. Take your seat. சார், இதுதான் ரைட் டைம். இப்ப ஸ்ட்ரைக் பண்ணலாம். No. Not now. நேத்துல இருந்தே அவங்க யாரும் கொஞ்சம் கூட தூங்கல. So tomorrow. முடியல. கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது மாஸ்டர்? நமக்கு முன்னால சைனட் சாப்பிட்டாங்கல்ல, அவங்க லிஸ்ட்ல நாமும் சேரணும். ஒரு போராளியா மரணத்தை எட்டி உதைக்க வேணும். சாவரத்துக்கு வருத்தப்படலை மாஸ்டர். நம்ம மூச்சு நின்றாலும் இந்த ஆயுதத்தோட மூச்சு நிக்கவே கூடாது. இதா என்ற கடைசி ஆசை. நாங்கள் இந்த நாட்டில் தப்பு பண்ணிருக்கோம், அதனால் தான் இங்கே சாவறோம். அடுத்த பிறப்பில் திரும்பவும் எங்கட நாட்டில் பிறப்போம். எங்கட போராட்டத்தை தொடருவோம். இன்றைக்கு இல்லாட்டி என்ன, நாளைக்கு எங்கட போராட்டத்திற்கு வெற்றி உண்டு. நம்ம மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணுவோம். எங்கட போராட்டத்தில் ஒரு அர்த்தம் இருக்க வேணும். எங்கட லட்சியம் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்ம மேல நம்பிக்கை வேணும்.
நம்ம மரணம் சரித்திரத்தில் உயிர் வாழணும். எங்களிட்டு இருக்கிற ஒரே ஆயுதம் சைனைட். సురేష్ మాస్టర్ నేరు శివా శివా ஜமீலா ஜமீலா அம்மா கீர்த்தி